கடற்கனியை நேர்ல பாத்திருக்கீங்களா? ஜனவரி 13 இருந்து ஜனவரி 17 வரை நம்ம விஜிபி கிங்டம் நடத்துற அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம்க்கு வந்தா கடற்கனியை நேர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. சோதனை அப்படின்னு சொன்னா நாங்க பின்வாங்கிடுவோம், இந்த அச்சுறுத்தல் விடுத்தா நாங்க அடங்கிடுவோம் நினைச்சா முழுக்க வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, என்ஐஏ இதெல்லாம் பழிவாங்கு நோக்கத்துல அவங்க ஏவுறாங்க. நமக்கு என்ன இருக்கு? நம்ம போய் ஆஜராக வேண்டியது. நம்ம செந்தில் பாலாஜியா கட்சி பேரை அறிவிக்க போகிறாரு, தேர்தலில் களம் காண போகிறாருன்னு அறிவிப்புகள் வந்துட்டே இருக்குது. வரட்டும், வாழ்த்துக்கள். கமல் ரஜினியை நம்ம அடிக்கிற அடியில இனி எந்த நடிகருக்கும் கட்சி தொடங்கணுன்ற ஆசை வரக்கூடாது, விஜய் உட்பட அப்படின்னு சீமானவர்கள் பேசியிருக்கிறாங்க. நீங்க திரைப்படத்தை நடிச்சதை வச்சே நீங்க நாட்டை ஆண்டலாம்னு முயற்சி பண்ணா, ஒருவேளை நீங்க 2026 போட்டிட்டா கூட ஆட்சியை பிடிக்க முடியாது. விகடன் நேயர்களுக்கு வணக்கம், நான் ராம்சங்கர். பிப்ரவரி 2ஆம் தேதி காலை முதலே நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வீட்டில் தொடர்ந்து என்ஐஏ ரைடு நடந்துட்டு இருக்குது. அவை உள்ளிட்ட தமிழ்நாடு அரசியல் குறித்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து நாம் தமிழர் கட்சியின் இடுமானம் கார்த்திக் அவர்களோடு விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். காலையிலிருந்தே நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் வீட்டில் ரைடு நடந்துட்டு இருக்கு. உங்களுக்குமே என்ஐஏ சம்மன் அனுப்பி இருக்கதா சொல்றாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன விவரம்? அதான் இன்னைக்கு காலையிலேருந்து அதான் செய்தியா இருக்குது. அண்ணன் சாட்டை துரைமுருகன், மாநில கொள்கை பரப்பு செயலாளர், மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மதிவாணன், அப்புறம் கோயம்புத்தூர்ல ரஞ்சித், முருகன், ஊடக பிரிவில் இயங்கக்கூடிய தம்பி தென்னக விஷ்ணு, அவங்க வீடுகள்லாம் சோதனை பண்ணியிருக்காங்க. சோதனை பண்ணி காலைல 5:30 மணிக்கு அண்ணன் துரைமுருகன் வீட்டுக்கு போய் 5:30 மணிக்கே போய் 2 மணி நேரத்துக்கு மேலே சோதனை பண்ணியிருக்காங்க. அதே போல் அண்ணன் மதிவாணன் வீட்டிலையும் போய் சோதனை பண்ணியிருக்காங்க. அண்ணன் துரைமுருகன் வீட்டில் சோதனை பண்ணி ஆவணங்கள் கைப்பற்றதாக சொல்லி ஊடகங்கள் செய்தி வருது. எடுத்துகிட்டு போனது 2 புத்தகம். ஒன்று பிரபாகரன் தமிழை எழுச்சி வடிவங்கிற ஐயா நெடுமாறன் எழுந்த புத்தகம், இன்னொன்று திருப்பி அடிப்பேன்னு அண்ணன் சீமானவர்கள் எழுந்த புத்தகம் எடுத்து போயிருக்காங்க. மற்றபடி ஆவணங்கள் கைப்பற்றவெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு எனக்கு காலைல 7:30 மணிக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி வருது. அந்த எண்ணெயோட அந்த அழைப்பானை சம்மன் வருது. 9:30 அந்த படிச்சு பார்க்குறப்ப 2ஆம் தேதி 9:30 மணிக்கு ஆஜராகணும் போட்டிருக்கு. இன்னைக்கு காலையில கொடுத்து இன்னைக்கு 2 மணி நேரத்தில் ஆஜராக சொல்கிறாங்க. அப்புறம் என்ஐஏ டிஜிபி முருகன் ஒருத்தர் கூப்பிட்டாரு. ஐயா சொல்லுங்கள் ஏது மணிங்கிறப்ப இது மாதிரி ஆஜராகணும்னாரு. நான் திருச்சிக்கு போக வேண்டியிருக்கிறதால, ஆர்ப்பாட்டம் இருக்கிறதால திருச்சிக்கு போக வேண்டியிருக்கு, அதனால் மாட்டு தேதி சொல்லுங்கள் அப்படின்னா 4/5 அப்படின்னா நான் ஆஜராகிறேன் அப்படின்னு சொன்னேன். 5ஆம் தேதி மதியம் போல் வர சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி அரசியல் ரீதியாக பார்க்குறதா இல்லை இது விசாரணை நடத்தட்டும் அப்படின்னு? அரசியல் தான், 100 விழுக்காடு அரசியல் தானே. இதில் என்ன இருக்குது? பாஜக தான் இந்த வேலையை செய்யுது. இங்கே தன்னாட்சி அமைப்பாளர் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், உச்ச நீதிமன்றம், அப்புறம் மத்திய அமலாக்கத்துறை, மத்திய வருமான வரித்துறை, இந்த எல்லா துறைகளுமே இன்னைக்கு மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு. எல்லாமே நீ மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. தன்னாட்சி அமைப்புன்னு ஒன்று இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்போ அந்த அவங்களோட அரசியல் நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப எல்லாத்தையும் நகர்த்துறாங்க. அப்படி இருக்கப்போ என்ஐஏங்கிறது மத்திய அரசோட அமைப்பு ஒன்று. அப்போ அவங்க எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியாத நமக்கு. நாம் விடுதலை புலிகளை ஆதரிக்கணும் அப்படின்னா நாம் கட்சி தொடங்கப்பட்ட நாள்லேருந்து அரைச்சிட்டு இருக்கோம், புதுசாக ஆதரிச்சு கொண்டாடி கொண்டிருக்கோம். என்ன அப்படின்னு வழக்கு அப்படின்னு பார்க்குறப்ப 2022 சேலம் மாவட்டம் ஓமலூரில் ஒரு 3 பேர் யூடியூப்பை பார்த்து வெடிகுண்டோ தயாரிச்சிருக்காங்க. தயாரித்து கைது செய்யப்பட்டு அவங்க ஜாமீனில் வெளில வந்துட்டாங்க. அவங்க விடுதலை புலிகளை மறுகட்டமைப்பு பண்ண போகிறாங்க என்கிற கோணத்தில் விசாரணை நடக்குது. அதை அடிப்படையாக வச்சு தான் இப்போ அண்ணன் துரைமுருகன் மேலே, அண்ணன் மதிவாணன் மேலே, என் மீது இதெல்லாம் அழைப்பாணையை கொடுக்குது. அவங்க நமக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் கிடையாது, நாம் தமிழர் கட்சிக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அப்போ அதை வச்சு நாம் தமிழர் கட்சிக்காரங்களோட வீட்டில் போய் திடீர்னு ரைடு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அது எல்லாருக்கும் தெரியும். ஒன்றும் பிடிபடப்படல, ஒன்றும் இல்லை. நாங்கள் ஜனநாயக பாதையில் போராடுறோம்னு தெரியும். விடுதலை புலிகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம், கொண்டாடுறோம். அவங்க தான் எங்களுக்கு தெய்வம் எல்லாமே. நாங்கள் இன்னைக்கு ஈழம்ங்கிற ஒரு பெருங்கனவை நோக்கி நடைபெறுறோம். அதை அரசியல் வழியில், ஜனநாயக வழியில் அடையும் நினைக்கிறோம். ஆயுதமேந்தி எங்கள் தலைவர் பிரபாகரனும் எங்கள் விடுதலை புலிகளும் போராடிய போது நீங்கள் பயங்கரவாதம், நீங்கள் தீவிரவாதம், நீங்கள் நாங்கள் அதே கோரிக்கையை வச்சு, அதே முழக்கத்தை வச்சு, அதே லட்சியத்தை நோக்கி அரசியல் வழியில் ஜனநாயகபூர்வமாக போராடுறோம் அப்படின்னு நகர்றோம். இதில் திடீர்னு இந்த கைது நடவடிக்கை இல்லை சோதனை அப்படின்னு சொன்னால் நாங்கள் பின்வாங்கிடுவோம், இந்த அச்சுறுத்தல் விடுத்தா நாங்கள் அடங்கிடுவோம் நினச்சா அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், எது வந்தாலும் எதிர்கொள்ளுங்கிறதா எங்களோட நிலைப்பாடு. பொது வாழ்க்கைன்னு அடிப்படையான ஒன்று தேவைப்படுது, சகிப்புத்தன்மை. கொடும் அவதூறு பரப்புரையோ கடும் அடக்குமுறையோ எது வந்தாலும் எதிர்கொள்ளணும். குண்டர் சட்டமா, தேசிய பாதுகாப்பு சட்டமா, என்ஐஏவா, எது வந்தாலும் எதிர்கொள்ளணும். அவ்வளவுதான் விஷயம். வளர்ச்சியை தடுக்கணுன்ற நோக்கத்துல தான் மொத்த இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இங்க சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இந்த என்ஐஏ, இது எல்லாமே அதுக்கு தானே ஏற்படுது.
அமித்ஷாவோட சொத்து மதிப்பு, அமித்ஷாவோட மகன் ஜெய்ஷாவோட சொத்து மதிப்பு 10,000 மடங்கு 12,000 மடங்கு உயர்ந்துச்சுன்னு இருக்கிறாங்க. ஆனால் வருமான வரித்துறை போகலை, அமலாக்கத்துறை போகலை, எந்த சோதனையும் வரல. அதே போல் வந்து இங்கே அஜித் பவார் அவர் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வந்தவொடனே அப்படியே அமலாக்கத்துறை அடைக்கிறது. அப்போ முழுக்க வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, என்ஐஏ இதெல்லாம் பழிவாங்கும் நோக்கத்தில் அவங்க ஏவுறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் என்ஐஏ எவனாலும் சரி தான், சிபிஐ எவனாலும் சரி தான், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை எதை எவனாலும் சரி தான், எங்கள் கையில் சுத்தமாக இருக்குது, கரைபடியாக கரங்கள் சொந்தக்காரர்களை விளங்குறோம். அதனால் நாங்கள் துணிவோடு எதிர்கொள்வோம். மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல நாம் தமிழர் நிர்வாகியை சோதனை பண்ணால் பரவாயில்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக கட்சியில பிரபலமாக இருக்கக்கூடிய சாட்டை திருமுருகன் உட்பட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் வீட்டை தான் சோதனை பண்றாங்க. முகாந்திரம் இல்லாம இப்படி கட்சியின் முக்கியஸ்தர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன முகாந்திரம் இருக்கு? என்ன எடுத்துட்டு போனாங்க? 2 புத்தகம் எடுத்து போயிருக்காங்க. என்ன முகாந்திரம் இருக்க போகுது? நாங்க விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எங்கள் தலைவர் பிரபாகரன் அப்படின்னு நாங்க ஊருபுறா பேசுறோம். எங்க அண்ணனை கூட நாங்க தலைவர்னு சொல்லல, எங்க அண்ணனும் தன்னை தலைவரை எங்கேயும் சொல்லிக்கல. இந்த இனத்துக்கு ஒரே தலைவன் தாண்டா தலைவர் பிரபாகரன் சொல்றாங்க. நாங்க பொதுக்கூட்ட மேடைகள்ல எல்லா இடங்கள்லயும் தலைவர் படத்தை வச்சிருக்கோம். என்னையே அதிகாரப்பூர்வமா சொல்லலனா கூட வரக்கூடிய செய்திகள் வந்து நிதி விவகாரங்கள், விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தொடர்பு, இப்படியான தகவல்கள் தான் அதை முன் வச்சுதான் ரைடு நடந்திருக்கதா சொல்றாங்க. எவ்வளவு நிதி வந்துச்சு? எங்க வந்துச்சு? நாம் தமிழர் கட்சி வந்து பலவீனமா இருக்கக்கூடிய ஒரு இடம்னா நிதி தான், பொருளாதாரம் தான். அந்த உண்மையிலேயே அந்த பொருளாதாரம் இருந்தா இந்த பாஜக, இந்த திமுக எல்லாத்தையும் நாங்கள் சிதறவிட்டுருக்க மாட்டோமா? இதை விட பன்மடங்கு நிதி இல்லை. எங்கே நிதி வருது? வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் நாங்கள் களத்தில் பங்களிப்பு செய்கிறோம், களத்தில் போராடுறோம். அப்போ அவங்களால களத்துக்கு வர முடியல. அப்போ எங்களால் ஒரு பங்களிப்பு செய்ய முடியுங்கிறப்ப நிதி பங்களிப்பை கொடுத்து ஒரு கூட்டு முயற்சியாக வேலை செய்கிறோம். அதில் வந்து கோடி கோடியாக வருது. எங்கே கோடி கோடியாக வருது? அப்படிலாம் ஒன்றும் கோடி கோடியாக வரல. அதில் வந்து அச்சுறுத்தணும், அடக்குமுறையை ஒடுக்குமுறை ஏவி உங்களோட வளர்ச்சியை முடக்கணும், அதுதான் நோக்கமாக இருக்குது. அதாவது விடுதலை புலி அமைப்பு வந்து அழிச்சதா இவங்க தான் சொல்கிறாங்க, விடுதலை புலிகள் இல்லைன்னு இவங்க தான் சொல்கிறாங்க. அப்புறம் எங்கேருந்து இதை தொடர்பு கொள்வது? நாங்கள் விடுதலை புலிகளை ஆறத்தழுவி நேசிக்கிறோம், கொண்டாடுறோம், எங்கள் தெய்வங்களாக போற்றோம். அது என்ன அடக்குமுறை பாய்ச்சினாலும் என்ன ஒடுக்குமுறை பாய்ச்சினாலும் நிலைப்பாடு மாறப்படுதில்லை. இது வந்து சும்மா பூச்சாண்டி கட்டுறது. கட்சி உடஞ்சி 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இப்போ வந்துக்கிட்டு விடுதலை புலிகளை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா விடுதலை புலிகளின் நோக்கத்தை தான் நாங்கள் விளைச்சிடும். நாங்கள் அதே ஆயுத போராட்டத்தில் எடுக்கலை. அது இங்கே களம் மாறுது. இந்த நிலையில பலருக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி நீங்க சொல்லியிருக்கிறீங்க, பலருக்கு பிப்ரவரி 7, 8 ஆகிய தேதிகளில் சம்மன் வழங்கியிருக்கிறாங்க. என்னையே அழைப்பானையை ஏற்று ஆஜராக போறீங்களா இல்லை அதை மறுக்க போறீங்களா? நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாச சார்பாக நீதிமன்றத்தில் முறையீடு பண்ணியிருக்காங்க. 5ஆம் தேதி ஆஜராகிற மாதிரி இருந்தால் ஆஜராகலாம். இல்லை ஏதாவது விளக்கு இருக்குது தள்ளி போகுதுன்னா அதை என்ன செய்ய முடியுமோ செய்யலாம். அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு என்ன இருக்குது? நம்ம போய் ஆஜராக வேண்டியதானே. நம்ம என்ன செந்தில் பாலாஜியா இல்லை வந்து நம்ம எப்படி? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த விவகாரத்தில் இது வந்து அப்பட்டமான அரசியல் நடவடிக்கை, பழிவாங்கல்னு சொல்கிறீங்க. அண்மை காலமாக திமுக அமைச்சர்கள் உள்ளிட்ட திமுகவின் முக்கிய பிரமுகர்கள் வீட்லையும் இப்படியான மத்திய புலனாய்வு அமைப்புகள் விசாரணை நடத்துகிறாங்க. அதுவும் பழிவாங்கல் தானா? எப்படி? அதில் 2 இருக்குது. அதாவது திமுக பழிவாங்க பாஜக பண்ணுதுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதாவது செந்தில் பாலாஜியை வந்து கைது பண்ணுங்கிறது பழிவாங்கல் தான். அந்த நடவடிக்கையில் பழிவாங்கல்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் செந்தில் பாலாஜி வந்து அப்பழுக்கற்றவரா, நியாயவானா, நேர்மையாளரானா? இல்லை. அப்போ இவங்களோட நேர்மை இல்லாத தன்மையை பாஜக பயன்படுத்தி கொண்டு பழிவாங்குது. அப்போ நாம் என்ன கேட்குறோம்? செந்தில் பாலாஜியை கைது பண்ணல, சரி. அதே போல் அதிமுக பக்கம், அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஊழல் அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி, அவங்க மேலேயும் கைது நடவடிக்கையை பாய்ச்சு பாரபட்சமெல்லாம் இருக்கட்டும். பாஜகவை சேர்ந்தவங்க, அமித்ஷாவோட மகன் ஜெய்ஷாவோட சொத்து மதிப்பு பல மடங்கு உயர்ந்திருக்கா, அவர் மேலேயும் வழக்கப்போடு, உள்ள தள்ளு, விசாரணை பண்ணு. அஜித் பவார் இருக்காரா, அஜித் பவார் மேலே நடவடிக்கை நகர்த்து. அப்படி பாஜக தரப்பில் உள்ளவங்கையும் நீ பண்ணீங்கன்னா அது சரிசமமாக இருக்குது. பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை இருக்கிறாங்கிறப்ப வரவேற்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கூட்டணிக்கு போனால் நடவடிக்கை இருக்காது. கூட்டணி இல்லாமல் எதிர் திசையில்னா அவங்கள வந்து வழக்கு போட்டு உள்ள தள்ளுவீங்கன்னா இந்த பாரபட்சமான அணுகுமுறை தான் கிடைக்கிறோம். செந்தில் பாலாஜி மேலே வந்து கைது நடவடிக்கை பாய்ச்சப்பட்டதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. இன்னும் பல பேர் கைது நடவடிக்கை பாய்ச்சப்படாமல் வெளில இருக்காங்கல்ல, அதுதான் பிரச்சனை. இந்த விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் நடவடிக்கைகள் வந்து எப்படி இதனால பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இப்படி இவர்கள் வந்து அமைப்போடு தொடர்பில் இருக்காங்க, வெளிநாட்டிலிருந்து நிதி வசூல் பண்றாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? பேரழிச்சா நாம் தமிழர் கட்சி எழும். அதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து 5000 பேர் தான் வருவாங்க அப்படின்னா இதுக்கு பிறகு 50,000 பேர் கூட தான். ஏன்னா பேரழிச்சு அடக்குமுறை ஒடுக்குமுறை தான் வளர்த்தெடுக்கும்.
அண்ணன் சீமானவர்களை வந்து கட்சி தொடங்கப்பட்டு ஒரு 6 மாசத்துல கைது பண்ணுறாங்க. 2010 கைது செஞ்சு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஐயா கருணாநிதி அடைக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பத்தி இருந்துச்சு, பயங்கரமாக வளர்ந்துச்சு. அண்ணன் சீமானவர்களை வந்து ஏன் கைது பண்ண முடியல, கைது பண்ண ஏன் தயங்குறாங்கன்னா ஒரே காரணம், உள்ள வச்சா அவ்வளோதான் தமிழ்நாடு வந்து நாம் தமிழர் கட்சியோட கோட்டையாக மாறிடும். அப்போ வந்து அதனால வந்து அண்ணன் சீமானவர்கள் மேலே கை வைக்க முடியாது. அப்போ தம்பிகளை வந்து அச்சுறுத்தலாம், இல்லை கைது பண்ணலாம், அந்த நடவடிக்கை செய்வாங்க. இங்கே IPL மைதானத்தை முற்றுகையிட்டு காவிரி உரிமைக்காக போராட்டம் நடத்தப்ப அண்ணனை விட்டுட்டு தம்பிகள் எல்லாரையும் கைது பண்ணாங்க, அச்சுறுத்தினாங்க, அவங்கள மிரட்டினாங்க, பழி வாங்கினாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. ஏன்னா அவர் அண்ணன் மேலே வந்து வழக்கு போடப்படுது அப்படின்னா அவர் துணிவோடு எதிர்கொள்வார். ஆனால் தம்பிகளுக்கு மேலேங்கிறப்ப அவருக்கு கஷ்டமாக இருக்கும், உளவில அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் போல தான் தம்பிகள் இருப்போம். நாங்கள் துணிவோடு எதிர்கொள்வோம். எந்தா பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத விட இருக்கும். தலைவர் பிரபாகரன் சொல்கிறாங்க, சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, நாம் துணிந்து போராடும்னு. அதுதான் நாங்களும் சொல்கிறோம். அந்த ஆன்ம பலத்தோட, அந்த உளவியல் திடத்தோட, தன்னம்பிக்கையோட, நம்பிக்கையோடு இருக்கிறோம் நாங்கள். அதனால் இது வந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த நடவடிக்கை மூலமாக கட்சி வளருமே ஒழிய ஒருபோதும் ஒரு துளி கூட பின்னடையாது. மாறாக பல மடங்கு கட்சி வளரும். பல மடங்கு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட, தளபதிகள்கிட்ட வந்து உத்வேகமும், வெறியும், கோபமும், ஆத்திரமும், வன்மமும் பெருக்கெடுத்து அது இன்னமும் எங்களோட செயல்பாட்டை வந்து நல்லா ஊக்கப்படுத்தி முன்னோக்கி ஓடத்தான் வைக்குமே ஒழிய இதனால எங்களுக்கு எந்த பின்னடையும் இல்லை. இந்த நிலையில விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி அறிவிப்புகள் வெளிவர போகுது, கட்சி பேரை அறிவிக்க போகிறாரு, தேர்தலில் களம் காண போகிறாருன்னு அறிவிப்புகள் வந்துட்டே இருக்குது. இதை நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்குது? வரட்டும், வாழ்த்துக்கள். மக்களுக்கான மண்ணுக்கான அரசியலை முன்வைக்கட்டும். நாம் இப்போ எந்த விமர்சனத்தையும் வைக்க முடியாது. ஏன்னா அவர் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, நிலைப்பாடு என்ன, எதையும் அவர் சொல்லலை. அதனால் வந்தவரை தான் சொல்ல முடியும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லலாம், நடிகர் விஜய்க்கு வந்து ஒன்றே ஒன்று சொல்லலாம். நீங்கள் நல்ல திரைக்கலைஞன், ஆகச்சிறந்த திரைக்கலைஞன், மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நல்ல திரைக்கலைஞன். நீங்கள் தலைவராக வருவதற்கான தகுதியை வளர்த்துக்கணும். மண்ணுக்காக, மக்களுக்காக சமரசப்பட்டு போராடணும், களத்தை நிற்கணும். உங்களை தலைவராக இங்கே மாற்றிக்கணும். 2019 சமயங்களில் கமல், ரஜினியை நம்ம அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகருக்கும் கட்சி தட்டணுன்ற ஆசை வரக்கூடாது, விஜய் உட்பட அப்படின்னு சீமானவர்கள் பேசியிருக்கிறாங்க. அந்த 2019 நிலைப்பாடு அப்படியாக இருந்தது, 24 இப்படியா இருக்கிறதுக்கான காரணம் இல்லை. அதாவது கமலஹாசனுக்கு விமர்சனம் பண்ணோம். நம்ம வந்து ஒரு நடிகர் வந்து தனது திரை வெளிச்சத்தையும் அந்த புகழ் மயக்கத்தையும், மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய புகழ் மயக்கத்தையும் வச்சு அதை வச்சு நாட்டாள முயற்சி பண்ணால் அது இப்பயும் எதிர்ப்போம். அவர் என்ன சொல்கிறோம், வாங்க மக்களுக்காக போராடுங்க, மக்களுக்காக களத்தில் இல்லைங்க, மக்களுக்கு உதவி பண்ணுங்க, ஒரு கோட்பாடை சொல்லுங்கள், கொள்கையை சொல்லுங்கள், மக்களை அரசியல்படுத்துங்க, அணிதிரட்டுங்க, அப்படி போங்க, வரவேற்கிறோம். அதை விட்டுட்டு நீங்கள் திரைப்படத்தில் நடித்ததை வச்சே நீங்கள் வந்து நாட்டாண்டலாம்னு முயற்சி பண்ணால் அது வன்மையாக எதிர்க்கப்பட வேண்டியதா, கண்டிக்கப்பட வேண்டியதா, மாற்று கடத்தில். விஜய் அவர்கள் திரைப்படத்தில் நடிக்கிறாரு, அதை தாண்டி அவர் தலைமை பண்பை எங்கேயும் நிரூபிச்ச மாதிரி தெரியல. ஆனாலும் நாம் தமிழர் கட்சி எதிர்க்காமல் வரவேற்கிறது. அதாவது வருகையை வரவேற்கிறோம். அதுக்கு பிறகு செயல்பாடுகளை வந்து இனிமேதான் மதிப்பிடணும். வாங்க அப்படின்னு களத்தில் சண்டை போட போகிறோம்னா, சண்டை போடுறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒன்றா கை குலுக்குவோம். களத்துக்கு வந்த பிறகு தான் சண்டை போடுறத, மோதுறதா இல்லை அரவணைக்கிறதான்னு தெரியும். அது வந்த பிறகு தான் சொல்லணும். இன்னொன்று, கலை யதார்த்தத்தையும் விஜய் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எம்ஜிஆருங்கிற ஒரு விதிவிலக்க மனசில் வச்சுக்கிட்டு எல்லாருமே கட்சி தொடங்குறாங்க. ஆனால் எம்ஜிஆரை மட்டும்தான் பேசுகிறாங்க. சிவாஜி கணேசன் இருக்காரு, தோத்து போன அரசியலில், சரத்குமார் இருக்காரு, எம்ஜிஆரோட கலையுலக வாரசு வர்ணிக்கப்பட்ட பாக்கியராஜ் இருக்காரு, டி ராஜேந்தர் இருக்காரு, கார்த்தி இருக்காரு. இங்கே தமிழ்நாட்டில் ஆந்திராவில் வந்து பிரஜாராஜ்யம் கட்சி தொடங்கிய ராம் சரண் கட்சி தொடங்குறப்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் கட்சி நடத்த முடியாமல் காங்கிரஸில் கட்சி அணைச்சிட்டு பதவி வாங்கிக்கிட்டு திரும்ப அந்த கட்சியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அரசியலுக்கு முழுக்கு போட்டார். கடைசியாக்கி தமிழ்நாட்டில் கமலஹாசன் கட்சி தொடங்கி இப்போ என்ன நகர்த்துறதுன்னு தெரியல அவருக்கு. அப்படி பல உதாரணங்கள் இருக்கு. அப்போ எம்ஜிஆரை திணறின இடங்கள் பல உண்டு. எம்ஜிஆர் விதிவிலக்கு. அவர் வந்து திடீர்னு வந்து அரசியலை குதிக்கல. அரசியலையும் கட்சியையும் திரைத்துறையும் ஒன்றா தான் கொண்டு போயிருந்தார். அதே போல் விஜய் கொண்டு போகல. விஜய்க்கு என்ன சிக்கல்னா, நடிச்சு கொண்டே அரசியலை கவனிப்பாரா, இல்லை நடிப்புக்கு முழுக்கு போடுவாராங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா நடிக்கணும் அப்படின்னா நாளைக்கு காவிரி சிக்கலை பேசினா கர்நாடகாவில் படம் விடாது, முல்லை பெரியார் சிக்கலை ஒன்றா பேசினா கேரளாவில் படம் விடாது, வட இந்திய ஆதிக்கத்தை பேசினா வடநாட்டில் படம் விடாது. அப்போ பேன் இந்தியா படம் சாத்தியம் இல்லை. அதுவும் இல்லாமல் இங்கே ஆளக்கூடிய அரசுகள் வந்து அச்சுறுத்தலையும் தேவையில்லாத குடைச்சலையும் கொடுக்கும். இவரோட மெர்சல், காவடன், சர்க்கார் அப்படின்னு பல படங்களுக்கு பிரச்சனை வந்தப்ப விஜயை வாய் திறக்கல. விஜயோட சுபாவம் வந்து இயல்பில் வந்து ரொம்ப மென்மையான சுபாவம். அது ஒரு சிக்கல் இருக்கு. ஒருவேளை நீங்கள் 2026 போட்டிட்டா கூட ஆட்சியை பிடிக்க முடியாது. விஜய் வேண்டுமானால் சட்டமன்ற உறுப்பினராக மாறலாம். விஜய் சட்டமன்ற உறுப்பினராக மாறினா அடுத்து ஒரு 5-10 ஆண்டு கஷ்டப்படணும். ஆனால் சட்டமன்றத்தை போய் எப்படி செயல்பட வரன்னு இருக்கு.
ஏன்னா தனி ஒரு ஆளா இல்லாம 23 சட்டமன்ற உறுப்பினர் விஜயகாந்த் போறாரு 2011 எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. அவரே வந்து அதிமுக காரங்க வந்து பெரிய குடைச்சலை கொடுத்து அவர் தாங்க முடியாம சட்டமன்றத்தை நேரடியை போட்டாதான் நான் போவேன், ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க இன்னொரு பக்கம் காட்டல அப்படின்னு சொல்லி பேசினார். ஏன்னா வந்து அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அங்க சீன்றாங்க, என்ன வந்து பெரிய வேலை வந்து அவங்க வசைபாடுறாங்க அப்படின்னாரு. அப்ப அவர் வந்து சட்டமன்றத்துக்கே போகாம இருந்தார் விஜயகாந்த். அவருக்கு பெரிய வீழ்ச்சி ஆயிடுச்சு அவரோட. அதுபோல பல சவால்கள் இருக்கு. அந்த சவால்களுக்கு விஜய் வந்து முகம் கொடுக்க தயாரா இருக்கணும். அந்த கலை யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நடிகர்கள் நாடாளும் தகுதி அல்ல என்பதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த நேரத்துல விஜய் அவர்களை விமர்சிச்சா வாக்குகள் பெறதுல அவங்களுடைய ரசிகர்கள் வாக்குகள் நமக்கு பாதிக்கும், அந்த மாதிரியான ஒரு எண்ணோட்டம் எதுவும் நாம் தமிழர் கட்சி வாக்கு அரசியலை மையப்படுத்தி நம்ம எது ஒன்றையும் செய்யல. நாம எது சரியோ எது தார்மீகமோ எது அறமோ அதை நோக்கி போய் கொண்டிருக்கோம். விஜயை வந்து ஆதரிச்சு பேசுறோம்னா விஜய் பாதிக்கப்படுறப்ப விஜய்க்காக பேசினா அவர் வந்து அவரோட ரசிகர்கள் வந்து நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிலாம் நினைக்கல. அது சரி, அதனால பேசுறோம். அவருக்காக மட்டும் இல்லை, ஏஆர் ரஹ்மானுக்காக பேசுறோம். ஏஆர் ரஹ்மானோட ரசிகர்கள் என்ன ஓட்டு போட போறாங்க, அவருக்கு என்ன அப்படி ரசிகர் வட்டம் வந்து வாக்காக மாறப்போகுது அப்படிலாம் இல்லை. அவருக்கு பேசுனதுக்காக பேசுறோம். இப்ப விஜய் வர்றாரு, என் கமலஹாசன் வர்றப்ப வரவேற்றோம், அதே போல விஜய் வர்றப்பையும் வரவேற்கிறோம். வந்து என்ன செய்யறாங்கிறத வச்சுதான் அடுத்த கட்டமா மதிப்பிட்டு அதை ஆதரிக்கிறதா இல்ல ஆமோதிக்கிறதா இல்ல வந்து எதிர்த்து விமர்சனம் பண்றாங்கிறதா முடிவு பண்ணணும். ரைட். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையா பதிலளிச்சீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. கடல் கண்ணியை நேர்ல பாத்திருக்கீங்களா? ஜனவரி 13 ஜனவரி 17 வரை நம்ம விஜிபி கிங்டம் நடத்துற அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம்க்கு வந்தா கடல் கண்ணியை நேர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். Be enchanted by a real life mermaid at India's largest underwater aquarium. மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.